டெல்லி வேதாந்தா ஹாஃப் மாரத்தானுக்கு தான் இப்போ கிளம்பி போயிட்டு இருக்கோம். ரூம்லேருந்து வெளியில் வரும்போது 4 மணி. இங்கேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் போய் மெட்ரோலேருந்து ஸ்டேடியம் போகணும். இதான் பிளான். கையில் எதுவும் ஃபோன்லாம் கொண்டு வரல, கேமரா இருக்குது, அது மட்டும் போதும் அப்படின்ட்டு வந்தாச்சு. முகுந்தன் மட்டும் பேக் கொண்டு வந்தான். மெட்ரோ ஸ்டேஷன் ரீச் ஆகும்போது கரெக்டாக 4:20 ஆயிடுச்சு. ஏற்கனவே இதுலேயே நாங்கள் சரியான லேட் 20 நிமிஷம் லேட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து ட்ரெயின் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 4:45 தான் ட்ரெயின் வந்தது. அடிக்கடி 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ட்ரெயின் இருக்கும். காலையில் மெட்ரோ ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 4:45 அந்த டயத்தில் தான் ஆரம்பிக்குமா. இது தெரியாமல் நாங்கள் மெட்ரோ நம்பி வந்துட்டோம். ஸோ ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சது தான். நம்ம டிக்கெட்டை என்ட்ரி எக்ஸிட் கொடுத்துட்டு அதுலேருந்து நான் 1 கிலோமீட்டர் ஆல் அவுட்டாக ஓடி போகிற இடத்துல வழி தெரியாமல் கேட்டு மம்மி படத்தில் வர மாதிரி சறுக்கிட்டே போய் உள்ளே போய் அந்த கூட்டத்தில் போய் ஜாயின் பண்ணேன். நான் கட்டத்தில் வாட்சை ட்ராக் பண்ண மறந்துட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி ரெஸ்யூம் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் புஷ் பண்ணி ஓட ஆரம்பித்தேன். என்னால் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் வரையும் சுத்தமாக ஓடவே முடியல. 540 பேஸ் அந்த மாதிரி இருந்தது. ஒரு லெக் ஃபுல்லாமே வலிக்க ஆரம்பிச்சிச்சு ஆல் அவுட் பண்ணி ஆரம்பிச்சதுனால. ஒரு 7 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ரேஸே எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. 6.5 கிலோமீட்டரில் நான் எடுத்த ஃபஸ்ட்டு ஜெல் இது. இதுக்கப்புறம் தான் எனக்கு ரேஸே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப பேச ஆரம்பிச்சேன். கண்டிப்பாக I lost my pace. I need a motivation. At least 440 ஆச்சு புஷ் பண்ணுறா. போய் சிவகங்கையில் போய் என்ன நீங்கள் எதுக்கு மேலே ஆயிட்டா நான் ஒரு மணி நேரம் சீக்கிரம் எந்திரிக்க வர வேண்டியதானா. சரி ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியுது. லேட் ஆயிடுச்சு சார். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. முடியும் ஓடு யோசி. 15.5 கிலோமீட்டரு, 1 மணி நேரம் 19 நிமிஷம். 5 பேஸ் ஆவரேஜ் போட்டாலும் 6 கிலோமீட்டருக்கு 30 நிமிஷம். 1:50 வரும். எப்படியாச்சும் 2 நிமிஷம் மைனஸ் பண்ணணும். ஓடு, இல்லைன்னா செத்துரு இதில். இந்த ரேஸை முடிக்கிறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் 46 நிமிஷம் ஆச்சு. லாஸ்ட் டைம் காங்கேயத்தில் 1 மணி நேரம் 45 நிமிஷம் பண்ணேன். ஒரு நிமிஷம் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா தான் ஆயிருக்கு. 1 hour 40 minutes எய்ம் பண்ணேன். ஆனால் அந்த டைமில் என்னால் முடிக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நல்லா பண்ணிடலாம். ரேஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணிவிட்டு நம்ம ஃபாலோவர் மனோஜ் கையாலேயே ஒரு மெடலையும் வாங்கிட்டு அங்கேருந்து நம்ம முகுந்தனுக்காக வெயிட் பண்ணோம். நான் கூட பரவாயில்ல, அவன் பேக்கை போட்டுகிட்டே 21 கிலோமீட்டர் ஓடினான். எப்படி ஓடினானே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அப்புறம் நானும் அவனும் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக்கில் இருந்து எடுத்து அப்புறம் ரூமுக்கு போய் அடுத்து கொல்கட்டாவில் அசம்பிள் ஆகுங்க சிங்கங்களே.